நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் திரைப்பட தொகுப்பாளர், பிலிம் எடிட்டர் அருள் சித்தார்த் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சித்தார்த், வணக்கம். வணக்கம் 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 லோகநாதன். ஜனநாயகன் திரைப்படம் பைரசியில வெளியாயிருக்கு. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த படம் வெளியிட்டது மத்திய அமைச்சர் எல் முருகனும், தமிழக அரசின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படம் ஒரு எடிட்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு படத்தை எடிட் பண்ணி அந்த நம்ம சர்டிபிகேட்டுக்காக அனுப்புறோம் இல்லைங்களா? ஆமா. இதுல என்ன ப்ராசஸ்லாம் நீங்க பண்ணுவீங்க? என்ன மாதிரியான குவாலிட்டில எப்படி எடிட் பண்ணி யார்கிட்ட எல்லாம் கொடுப்பீங்க? ஓகே. இப்போ பேசிக்கா ஒரு படம் எப்படி எடிட் பண்ணோம், எடிட் டேபிளுக்கு எப்படி ஃபுட்டேஜ் வரும் அப்படின்னா, ஒரு கேமரால நம்ம ஹை ரெசல்யூஷன்ல ஷூட் பண்றோம். ஷூட் பண்ணிட்டு அதை நமக்கு கன்வெர்ட் பண்ணி தான் எடிட்டிங்கே வரும். ஸோ வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோக்காண்டி ஒரு பர்டிகுலர் ரெசல்யூஷனை கம்மி பண்ணி தான் நமக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை படத்தை எடிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எடிட்டிங் டேபிள்ல இருந்து படம் வெளியே போகிறது பார்த்தீங்கன்னா டப்பிங்க்கு போகும். ஸோ டப்பிங்கில் வந்து என்னென்னா, நம்ம என்ன மாதிரி படத்தை ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கோமோ அந்த மாதிரி ஃபுல் லென்த் படமும் டப்பிங்க்கு நம்ம கொடுப்போம். டப்பிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம், டப்பிங் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எடிட் டேபிளுக்கே படம் வரும். ஸோ ஆஃப்டர் டப்பிங் தான் வந்து ஒரு படம் ஃபைனலாக ட்ரிம் ஆகி இன்னைக்கு ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படமாக மாறும். எப்போன்னா டப்பிங்க்கு அப்புறம். ஓகே. ஸோ வந்து இப்போது டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ட்ரிம்மிங் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ ரெசல்யூஷனில் தான் நடக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு எடிட்டர்கிட்ட இருந்து ஒரு அவுட் எங்கே போனாலுமே ஃபார் டப், அப்புறம் டப்பிங்க்கு போகும்போது ஃபார் டப்புன்னு போகும். ஸோ ஆஃப்டர் டப்பிங் என்ன பண்ணுவோம், நம்ம எடிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பிக்சர் லாக் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஒரு படம் வந்து எப்போவுமே ஒரு ஃபுல் லென்த்தாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு இருக்காது. ரீல் பை ரீல் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீல் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 3 ரீல் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு 3 ரீல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த படம் லாக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டிஏன்னு சொல்லுவோம், கலர் கிரேடிங், அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம். இப்போ ஃபோன் சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த சவுண்ட் ஆட் பண்ணுறது, பாட்டில் சவுண்டு, ஃபைட்டுக்கு அடிக்கிற சவுண்டு, இந்த மாதிரி எல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ணுறோம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ அகெயின் டப்பிங் போகும், இந்த பிக்சர் லென்த்துக்கு சிங்க் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சிஜிக்கு போகும், தென் மிக்சிங்க்கு போகும். ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு படம் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம். இப்போ இந்த ஜனநாயகன் படம் லீக் ஆச்சு அப்படின்னு சொன்ன ஃபுட்டேஜ் நானும் அந்த லிங்க்ஸ்லாம் பார்த்தேன். என்னடா இப்படி லீக் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட உழைப்பு இருக்குது. ஒரு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ஆட்கள்ல இருந்து ஃபுட்டு, அதுலேருந்து பல பேரோட குடும்பத்தோட டெய்லி ஒரு அன்றாட உழைப்பு, கஷ்டப்பட்டு உழைச்சி டே நைட்டு பார்க்காம ஒரு படத்தை இப்படி சடனாக எதுவுமே இல்லாமல் டக்குன்னு லீக் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயந்தான். பட் நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இருக்குது. நான் ரிலீஸ் ஆனது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அல்ல ஃபுல் லென்த்தாக அவுட்டாக இருக்குது. இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு படம் எல்லாமே ஃபைனல் ஆகிட்டதுக்கப்புறம் டிஏல பண்ணுவாங்க. டிஏ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஏங்கிறது கலர் கிரேடிங் பண்ணுற இடம். அங்கே வந்து ஆடியோ வந்து இருக்காது, ஆடியோ மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹை குவாலிட்டியாக ஒரு படம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஆடியோ இருந்துச்சுன்னா லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிஏல வந்து ஆடியோ இருக்காது. நம்ம மிக்சிங் இன்ஜினியர்கிட்ட வந்து ஃபைனல் மிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த மிக்சிங்கில் வந்து என்னென்னா, நம்ம லோ ரெசல்யூஷனில் ஒரு வீடியோ வச்சுருக்கோம் தெரியுமா, அதில் ஃபார் மிக்ஸ்ன்னு போட்டு ஒரு வாட்டர் மார்க்கோட தான் அந்த ஆடியோ இருக்கும். இந்த 2 ஆடியோவும் சேர்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூப், யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியேட்ரிக்கலாக அந்தந்த சிட்டிஸ்க்கு அனுப்புகிறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள கியூப் இவங்க இடத்துல தான் சேரும். இப்போ இந்த அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எடிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எடிட் அப்படிங்கிறது 2 விஷயம்தான். ஒன்று, இது டிஏல ஃபைனலாக நம்ம எடிட் பண்ண விஷயத்த கரெக்டாக டிஏல மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப எடிட்டருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது லீக் ஆனது வந்து ஃபைனல் கிரேட் பண்ணி ஃபைனலாக ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ண அவுட்டு. ஓகேவா? இது வந்து எடிட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. இது வந்து எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, என்னை பொறுத்த மட்டும் ஒரு ப்ராப்பரான படத்தை ஒரு ப்ராப்பரான டைமிங்கில் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து அந்த ரிலீஸ் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த எடிட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு எடிட்டர் டீம் அப்படின்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஒரு அசிஸ்டன்ட்ஸு, அசோசியேட்ஸு அப்படி இருப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு தான் இது ஆக்சஸ் இருக்கும். எடிட்டர் பண்ணுவார், அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த ஆக்சஸ் இருக்கும்.
அப்படி இல்லை அப்படின்னா டிஏல கன்ஃபார்மிஸ்ட்னு சில டீம் இருக்குது. கன்ஃபார்மிஸ்ட்னா நம்ம எடிட் பண்ண மாதிரியே அந்த படத்தை லோ ரெசல்யூஷன்லேருந்து ஹை ரெசல்யூஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுற கன்ஃபார்மிஸ்ட். அவங்க கையில் இந்த ஆக்சஸ் இருக்கும். கலரிஸ்ட் கையில் ஆக்சஸ் இருக்கும். டைரக்ஷன் சைடில் ஆக்சஸ் இருக்கும். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சைடில் ஆக்சஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் சைடு யாராட்டும் படம் பார்க்க விரும்பினால் ப்ரொடக்ஷன் சைடுக்கு அனுப்பும் போச்சில் ப்ரொடக்ஷன் சைடில் உள்ள அந்த அட்மினோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கோ ஆக்சஸ் இருக்கும். நம்ம இப்போ ஒரு படம் சென்சாருக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சென்சார் போர்டில் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம ஒரு வாட்டர் மார்க் போட்டு கேட்பாங்க, ஃபார் சென்சார் காப்பி, அப்படி இல்லைன்னா ஃபார் சிபிஎஃப்சி காப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் டேட் மென்ஷன் ஆகி மேலே வந்து ஒரு டைம் கோடு ஓடும். இப்போ நம்ம சென்சார் வந்து ஒரு படம் 3 hours அப்படின்னா அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டே பார்த்தீங்கன்னா அந்த மேலே பிக்சர் மேலே ஒரு டைம் கோடு ஓடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கட்டோ மியூட்டோ எந்த டியூரேஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சென்சார் கட் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நம்ம ஒரு க்ளீன் வெர்ஷனாக சென்சாருக்கு ஒரு அவுட்டு கொடுக்கணும். அது என்னென்னா ஒரு ஹெச்டி வெர்ஷனோ இல்லை ஒரு 2K வெர்ஷனோ அவங்களோட பேக்கப்காண்டி வச்சுருப்பாங்க. ஸோ இது என்னை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு சினிமாவை நேசிக்கிறவங்க மட்டும்தான் சினிமா துறையில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பெருசாக காசு சம்பாதிக்கலாம் எது பண்ணாலுமே அந்த ஃபேமுக்காக, நம்மளோட உழைப்புக்காக, நம்மளோட ரெகக்னேஷனுக்காக தான் இன்றைக்கி சினிமா துறைக்கே நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் வர்றாங்க, நானும் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். இந்த லீக் ஆனது வந்து இது எங்கிருந்தாலும் லீக் ஆகிருக்கலாம். ஸோ வந்து இதை ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்பணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கூகுள் ட்ரைவோ இல்லைனா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை சென்ஜிபி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு ஃபார் டப்பிங்னா ஒரு ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி ஒரு மேனேஜர் வாங்கிட்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு வேலை முடிஞ்சு வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறனால வேலை சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லி, ஏன்னா டே நைட் ஒர்க் போகும். நான் 3 மணிக்கு விடியகாலில் 3 மணிக்கு ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா 3 மணிக்கே டிரைவ் லிங்கை போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அதனால் இந்த அவுட்டும் பார்த்தீங்கன்னா ரீல் பை ரீல் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபுல் படமாக இருக்குது. இது எப்படின்னா என்னை பொறுத்த மட்டும் ஒரு டிஐலேருந்து ஃபைனல் பிக்சர் வந்திருக்கணும். வந்ததை இந்த ஆடியோ மிக்சிங்லேருந்து வந்திருக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரிவ்யூக்காக ஒரு ரெடி பண்ணப்பட்ட அவுட்டு, அதாவது சிஜி ஷாட் கரெக்டாக இருக்கா, லிப்ஸிங்கு கரெக்டாக இருக்கா, பிஜிஎம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக்கப்பட்ட அவுட்டு தான் ரிலீஸ் ஆன அவுட்டு. இந்த அவுட்டு ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் தியேட்டருக்கு போகும். அந்த மாதிரி ஒரு அவுட்டு தான் இது ரிலீஸ் ஆயிருக்கு. இது எப்படி இப்போ நம்ம டப்பிங்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கொடுக்கும்போது ரெஃபரன்ஸ் கட்டுன்னு ஒன்று கொடுக்குறீங்கல்ல, அதுல வாட்டர் மார்க் வச்சு தான் நீங்க கண்டிப்பா இப்போ வெளியான இந்த படம் வந்து வாட்டர் மார்க் இல்லாம ரிலீஸ் எடிட்ல வெளியாயிருக்கா? அதுதான் கேள்வி. ஒரு எடிட்டரா நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல இது வந்து நம்ம டிஐன்றதுல டிஜிட்டல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா படம் கலர் கிரேட் பண்ணி ஹை ரெசல்யூஷனா தியேட்டருக்கு அவுட்புட் கொடுக்குற இடம் தான் டிஏ. டிபிஎக்ஸ் அவுட்னு சொல்லுவாங்க. இமேஜ் ஃப்ரேம்ஸ்ல தான் இருக்கும், வீடியோவா இருக்காது. .dpxங்கிற ஃபைல்ல தான் இருக்கும். ஓகே, இது என்ன அப்படின்னா ஒரு டிஐல இருந்து ஒரு எடிட்டருக்கு ரெஃபரன்ஸ் வந்த இடம் தான் இந்த அவுட்டா நான் நினைக்கிறேன். ஒரு ஃபைனல் கிரேட் பண்ணி ஒரு எடிட்டருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எடிட் பண்ண மாதிரியே நாங்கள் கலர் கிரேட் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண கொடுக்கப்பட்ட ஒரு அவுட். அந்த அவுட்ல நம்ம ஆடியோவை மிக்சிங்ல இருந்து வாங்கி ஒரு ரீல் பை ரீல் இருக்கிற படத்தை ஒரே படமா ஆக்கி எல்லாரும் அந்த டீமா ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்க்க இருந்த ஃபைனல் அவுட்டா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பக்காவா ஃபைனல் அவுட்டா இருக்கு. ஸோ அதனால இது வந்து டிஐல இருந்து ஒரு எடிட்டருக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் அவுட். எடிட்டர்ல இருந்து போற மாதிரி எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபார் எடிட்டர் தான் இருக்கு. இது டிஐல இருந்து எடிட்டருக்கு கொடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ். இப்போ அந்த முழு படத்துலயும் ஃபார் எடிட் தான் இருக்கு. பட் இப்போ வந்து என்ன குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்கன்னா, இது வந்து சென்சார் போர்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு 2-3 கைகள்ல தான் அந்த இருக்கும். ஒன்று ப்ரொடியூசர் கிட்ட, இல்லை டைரக்டர் கிட்ட, இன்னொரு நபர்கிட்ட. அந்த 4 பேர்கிட்ட தான் அந்த ஃபைனல் அவுட் இருக்க வாய்ப்பு இருக்கு. சென்சார் போர்டுல இருந்து லீக் ஆயிருக்கலாம் அப்படின்னா, சென்சார் போர்டு ஃபார் சென்சார்னு அதுல உள்ள வாட்டர் மார்க்கோட கொடுப்பாங்களா, இல்ல வேற எப்படி தருவாங்க? இல்ல ஃபார் சென்சார் காப்பின்னு போட்டு தான் நம்ம எடிட் சைட்ல இருந்து இப்போ படம் பார்ப்பாங்க. ஃபார் சென்சார் காப்பி ஆர் ஃபார் சிபிஎஃப்சி காப்பி அப்படின்னு போட்டு பிக்சருக்கு டாப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஓடும், டைம் கோட் ஓடும், படத்தோட டியூரேஷன். இப்போ 3 ஹவர்ஸ்னா
3 மணி நேரமா கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா சென்சார் கட்டு குடுக்கறதுக்காண்டி. பட் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, சென்சாருக்கு புரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு அவுட் குடுக்கணும். ஏன்னா, நம்ம இப்போ ஒரு படத்த சென்சாருக்கு காட்டுறோம். அந்த படம் தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு, அவங்களோட ப்ரூஃப்க்காக நம்ம கிட்ட ஒரு அவுட் வாங்கி வைப்பாங்க. அந்த அவுட்ல வாட்டர் மார்க் இருக்காது. ஓகே. இப்ப அங்கிருந்து கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல? 100% இருக்கும். ஏன் அப்டின்னா, இது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க, இப்ப ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ்ன்னு போட்டு அன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 14/01/2026ன்னு இருக்கு. நம்ம டேட் படமா ரிலீஸ் பண்ற டேட்டே வந்து ஜனவரி 9ன்னு தான் போட்டாங்க. ஸோ இது வந்து 14/1/2026ன்னு இருக்கிறதே தேவை இருக்காது. ஏன்னா ஒரு எடிட்டா, ஒரு டிஐ டீமா, ஒரு மிக்சிங் டீமா, இப்போ ஒரு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்த நம்ம ஒரு 6ஆம் தேதி, 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாதான் எஃப்எம்எஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே போகும். ஸோ இது அவசியமே இல்ல. ஒரு 14th இந்த படத்துக்கு ஒரு அவுட் எடுத்து குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா இதுல சென்சார் கட் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் சேஞ்ச் பண்ணாங்களா? இல்ல சேஞ்ச் பண்ணதுக்கு உண்டான அவுட்டா? அப்படிங்கிறதும் வாய்ப்பு இருக்கு. பட் இது எடிட்டிங் சைட்ல இருந்து இது போறதுக்கு முழுக்க முழுக்க வாய்ப்பு கம்மி. பட் இந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஐ டிஜிட்டல் இன்டர்மீடியேட்ன்னு சொல்றேன். அந்த டிஐ டெக்னீஷியன் டீம், கலரிஸ்ட், கன்ஃபார்மிஸ்ட், எடிட்டிங் சைட்ல உள்ள எடிட்டர் அசிஸ்டன்ட்ஸ் அசோசியேட்ஸ், டைரக்ஷன் சைட்ல உள்ள அசிஸ்டன்ட் அசோசியேட்ஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் டைம்ல சைட்ல உள்ள அந்த அட்மின், அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், அந்த மாதிரி உள்ள ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். மற்றபடி ஒரு காப்பி ஆக்சுவலி சென்சாருக்கு போகும். சென்சாருக்கு கண்டிப்பா ஒரு காப்பி போகும். சென்சாருக்கு போகும், குடுக்கணும். அது ரெக்கார்ட்ல இருக்கும். அது இப்ப பிரச்சனையே கிடையாது. ஆனால் படம் ஃபுல்லா ரிலீஸ் ஆனது எடிட் வெர்ஷன்ல இருந்து மட்டும்தான். ஆமா. கண்டிப்பா. ஏன்னா, நான் சொல்றது என்னன்னா, இது வந்து ஒரு சென்சாருக்குமே நம்ம குடுக்குறதே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ன்னு தான் இருக்கும். மத்த எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ரீலா தான் இருக்கும். இப்ப நம்ம டிஐல இருந்து ஒரு எடிட்டருக்கு ரெஃபரன்ஸ் வர்றது பார்த்தீங்கன்னா, ரீல் 1, ரீல் 2, ரீல் 3ன்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் படமா தான் வரும். ஒரு ஃபுல் படமா ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ன்னு வராது. ஓகே. இப்ப மிக்ஸிங்ல இருந்து குடுத்த சவுண்டுமே ரீல் பை ரீல் தான் இருக்கும். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள ஆடியோ தான் இருக்கும். இது ஃபுல் படமா அவுட் எடுத்தது வந்து எடிட்டிங் சைட்ல எடுத்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, டிஐ சைட்ல இந்த ஆடியோவ குடுத்து, அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ன்னு எடுக்கலாம். இல்ல ஃபுல் வெர்ஷன் படமா எடுத்திருக்கலாம். அதுதான். ஒரு ஒரு மிஸ்கைட் பண்றாங்கல்ல ஒரு விஷயத்த. இது வந்து இவர் தான் பண்ணாங்க, இவர் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க அதிகாரப்பூர்வமா அந்த போட்டோஸ் ஒரு கிளிப் அனுப்புங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணி, இங்க இருந்து தான் போனது. இதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கு நம்மகிட்ட. இது பொது வெளியில பப்ளிக் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. யார் இத வெளியிட்டார்கள்? எதற்காக வெளியிட்டார்கள்? இதனுடைய பின்னணி என்ன? எதனால இதுக்கு ஆதாயம் இருக்கா? சில விஷயங்கள நம்ம சொல்லியே ஆகணும் மக்களுக்கு. அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்விய முன்வைக்கிறேன். பல இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 இடங்கள்ல இந்த ஒரிஜினல் வீடியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு திரைப்பட நடிகர் அவர் விஜய் கிட்டயும் ஒண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா புரொடியூசர் கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எடிட்டர் கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சென்சார் போர்டு கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த இடத்துங்கள்ல இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல இது வெளியாயிருக்கணும். நீங்க சொன்ன தகவல் படி எடிட்டிங் சைடுல இருந்து வெளிய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் டிஐ சைடுல கண்டிப்பா கொடுத்த கிடையாது. இடத்துல இருந்து வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க வாய்ப்பு உங்களுடைய இருக்கு. அனுபவத்துல இருந்து சொல்றீங்க. 2வது என்னன்னா பிரதர், இப்போ ஒரு படத்தோட ஹீரோவா நான் வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட்டாலாம் இங்க பேசல. ஒரு ஹீரோ ஒரு படம் பார்க்க விரும்புறாங்க அப்படின்னா, அவங்க அந்த வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸா ஒரு தியேட்டர்ல தான் பார்க்க விரும்புவாங்களே தவிர, ஒரு ஃபோன்லயோ, ஒரு Google Driveலயோ வாங்கி வந்து ஒரு லிங்க்க டவுன்லோட் பண்ணி பார்க்க விரும்ப மாட்டாங்க. இப்போ ஒரு ஹீரோவே ஒரு படம் பார்க்கணும், இல்ல ஒரு புரொடியூசர் படம் பார்க்கணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவனுக்கு ப்ரிவியூ தியேட்டர் வந்து ஒரு 7,500 தான் அமௌண்ட். அவ்வளோ கோடி போட்டு எடுக்கிற படத்த வந்து ஒரு புரொடியூசர் வந்து படத்த வந்து லேப்டாப்லயோ, இல்ல வந்து ஃபோன்லயோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு ப்ரிவியூ தியேட்டர் போடுவாங்க. ஒரு 10,000 செலவு பண்ணா பார்த்துடலாம். பார்த்துரலாம். இப்போ மொத்த டீமே, இப்ப டைரக்ஷன் டீம், எடிட்டர் டீம், அந்த படத்துல சம்பந்தப்பட்ட ஃபைனல் அவுட்டுக்கு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ப்ரிவியூ தியேட்டர்ல போட்டு படத்த பார்த்துட்டு கரெக்ஷன் லிஸ்ட் எடுத்து கரெக்ஷன் எடுத்துட்டு போயிரலாம். அதனால இது வந்து ஹீரோ தரப்புலயோ, இல்ல வந்து புரொடக்ஷன் தரப்புலயோ, இல்ல எடிட்டர் சைட் தரப்புலயோ, இல்ல டிஐ தரப்புலயோ, இது வந்து போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. இது வந்து ஒரு ஒரு வாட்டர் மார்க் இல்லாத அவுட்ட நம்ம வச்சுட்டு கூட ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ் நம்மளா ஒரு டேட் போட்டு கூட அவுட் எடுக்க முடியும். நம்மளா ஒரு டைம் இதுக்கும் சாத்தியம் இருக்குல்ல. ஆமா ஒரு கிளீன் சென்சார் வெர்ஷன போர்ட்ல ஒரு சென்சார் போர்ட்ல ஒரு வாட்டர் மார்க்கே இல்லாத ஒரு காப்பிய எடுத்து கூட நம்மளே வந்து எடிட் பண்ணி முடிக்கும்போது ஃபார் எடிட் ஒரு டேட்டா போட்டு அத ரிலீஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த இதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம்ல. கண்டிப்பா. அந்த திருட்டத்துல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பு 100%. ஏன்னா, இப்போ ரீல் பை ரீல் இருக்கிறத,
அந்த டைமை சிங்க் பண்ணிட்டு அழகா ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ்னு ஏன்னா க்ளீன் வெர்ஷனில் நம்ம வாட்டர் மார்க் இன்னைக்கு ஒரு யூடியூப் எடிட் பண்ணும்போது நம்மளோட லோகோ சேனல் வருதுன்னா அதில் லோகோ வைக்கிறோம், வாட்டர் மார்க் வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருந்தால் அதுவும் சாத்தியம். ஓகே. இப்ப பல விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. குறிப்பா ஜனநாயகன் படம் எப்படியெல்லாம் எந்தெந்த வழியில ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்னிறுத்தி நம்ம ஒரு கேள்வியை எழுப்பினோம். அதுக்கான விடையை நீங்க வந்து ஈஸியா சொல்லியிருக்கீங்க. பட் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணையில தான் இது வந்து உண்மையான தகவல் எங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு தெரிய வாய்ப்பு இருக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி சித்தார்த். நன்றி 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 நன்றி.